நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரியமான ஜாசுவா டிவி நேயர்களே, வாசகர்களே, பிரியமானவர்களே, இந்த 2ஆம் மாதத்திலும் உங்களை மறுபடியும் மனதார வாழ்த்துகிறோம். பிரியமானவர்களே, உங்கள் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறபடி, கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் சுகமாய் வாழ வேண்டும் என்பது தேவ சித்தம். இப்பொழுது நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 6ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை வாசிக்கிறேன். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்று அவர்களில் ஒவ்வொருவருக்கும் அவ்வாறு சட்டைகள், அவனவன் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தங்கள் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிற சத்தத்தினால் வாசல்கள் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்திருந்தது. பிரியமான தேவஜனமே, இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனித்து பாருங்க. உசியா ராஜா மரணம் அடைந்த காலத்தில், உசியா என்ற ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா ஒரு நல்ல ராஜா தான். ஆரம்பத்தில் அவர் நிறைய நன்மைகளை செய்திருக்கிறார். இது 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அவர் நல்ல ஒரு பரிசுத்தவான், நல்ல ஒரு ராஜா. 16 வயசுல தன்னுடைய தகப்பனுடைய ஸ்தானத்தில் என்ன செய்கிறார்னா, ராஜ பதவி ஏற்கிறார், அநேக நன்மைகளை செய்கிறார். இப்படிப்பட்ட மனுஷனுக்கு ஒரு எண்ணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்ற புறஜாதிகளுடைய ராஜாக்கள் அவருடைய தெய்வத்தை வழிபடுகிற விதத்தை பார்த்த பொழுது இவருக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, நாம் ஏன் மற்றவர்களைப் போல கர்த்தருக்கு பலி செலுத்தக்கூடாது, தூபம் காட்டக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. இந்த தூபம் காட்டுகிற விஷயத்தில் ஆசாரிகள் தடுக்கிறார்கள். ஆனாலும் அந்த 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் பலப்பட்ட பொழுது, என்னைக்குமே நல்ல கவனிங்க, கஷ்டப்படும் பொழுது ஆண்டவரை ஆண்டவரை கூப்பிடுவோம். நெருக்கப்பட்ட காலத்தில் நீங்கள் தான் எனக்கு எல்லா உதவி செய்யணும்னு கேட்போம். எல்லாம் வந்து வசதியான வாழ்க்கை வந்த பொழுது கொஞ்சம், அதாவது கஷ்டப்படும் பொழுது எந்த ஒரு பாவமோ மற்ற காரியமோ உள்ளே வருவதற்கு இடம் கொடுக்க மாட்டோம். ஏன்னா ரொம்ப கவனமாக இருப்போம். ஆனால் செல்வ செழிப்பாக இருக்கிற காலத்தில் மகிழ்ச்சியில் எது உள்ளே வருது எது வெளியே போகுதுன்னு தெரியாது. அப்படி வாழ்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த உசியா என்ன சொல்கிறாருன்னா, அவன் பலப்பட்ட பொழுது தனக்கு கேடு உண்டாக மட்டும் அவன் மனம் மேட்டின்மையாகி தன் தேவனாய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து, இந்த மீறுதல் தாங்க பெரிய பிரச்சனையே. மீறாதீங்க, கர்த்தருடைய வார்த்தையை மீறாதீங்க. மீறி செய்து
தூபபீடத்தின் மேல் தூபங்காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோடு இருந்த கர்த்தரின் ஆசாரியர்களும் பராக்கிரமசாலிகளுமாகிய 80 பேரும் பிறகு உட்பிரவேசித்தார்கள். ராஜாவாகிய உசியா எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல அப்படின்னு சொல்லி, நீர் மீறி செய்கிறீர், இது கர்த்தரால் உமக்கு மேன்மையாய் லபியாது என்று சொல்றாங்க. இந்த உசியாவைத்தான் இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், உசியா ராஜா மரணம் அடைந்த காலத்திலே அப்படின்னு சொல்றான். என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனுக்குள்ளே மேட்டின்மை சாக வேண்டும், பெருமை சாக வேண்டும். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தெரியுமா? அதனால பெருமை, மேட்டின்மை இவைகளெல்லாம் ஒரு மனுஷனை விட்டு அழியும் பொழுது, மாறும் பொழுதுதான் இந்த மகிமை அப்படியே இறங்கி வரும். அதான் அப்படி அழகா சொல்றாரு. உசியா ராஜா மரணம் அடைந்த காலத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். அதை காண்கிறார் ஆசாரி, இந்த தீர்க்கன் ஏசாயா அதை காண்கிறார். அதற்கு மேலே, கர்த்தருக்கு மேலே சேராபீன்கள் நிற்கிறாங்க. நின்று சொல்றாங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று கூப்பிடும் பொழுது, கூப்பிடுகளுடைய சத்தத்தினாலே அப்படியே பூமியெல்லாம் அசைது, வாசல்கள் நிலைக்கால்கள்லாம் அசைது. அப்பொழுது தீர்க்கன் ஏசாயா சொல்லுகிறான் 5ஆம் வசனத்தில், ஐயோ அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்றான். நல்ல கவனிங்க, இந்த தீர்க்கதரிசி ஆகிய ஏசாயா ஒரு நல்ல தேவனுடைய மனுஷன். ஆனா என்ன அப்படி கேட்டீங்கன்னா, 1ஆம் அதிகாரத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் வரைக்கும் மற்றவர்களுக்கு ஐயோ 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 என்று சொல்லி மற்றவர்களை குறித்து பேசின இந்த மனுஷன், இந்த மகிமை இறங்கும் பொழுது, மகிமை தேவாலயத்தில் இறங்கும் பொழுது பார்த்து கொண்டிருக்கிறான். மகிமையை பார்த்த உடனே தன்னுடைய குற்றம், தன்னுடைய குற்ற உணர்வு, தான் செய்த தவறு, தான் இருந்த இடம், தான் இருந்த மக்களை எல்லாம் பார்க்கும்பொழுது நாம் தவறு செய்து விட்டோம் என்று சொல்லி, ஐயோ அதமானேனே, அசுத்த உதடு உள்ள ஜனங்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்கிறார். அசுத்த உதடு உள்ள மனுஷனாக இருக்கிறேன், அசுத்த உதடு உள்ள ஜனங்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறேன். பிரியமான தேவஜனமே, வாழ்க்கையில் நீங்கள் அறிய வேண்டிய காரியம் என்ன என்றால், மகிமைதான் வாழ்க்கைக்கு மிக முக்கியமான அத்தியாவசியமான தேவை. மகிமை வந்தால் எல்லாம் உள்ள வந்துவிடும். மகிமை விலகும் பொழுது எல்லாம் போய்விடும். நீங்க இந்த மகிமைக்குள்ள இருக்கீங்களா? இந்த வருஷத்தில், இந்த 2024ஆம் ஆண்டுல மகிமை குறித்ததான காரியத்தை நீங்கள் அறிய வேண்டிய பிரகாரம் அறியணுங்க. பாருங்க, எசேக்கியேல் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த கேருபீன்கள் மேலிருந்து மகிமை எழும்பி ஆலயத்தை நிரப்பிற்று. அப்ப தேவனுடைய ஆலயம் மகிமையினால் நிரப்பப்பட வேண்டுமானால், கேருபீன்கள் மேலிருந்து எழும்புகிற மகிமை அப்படியே ஆலயத்தை வந்து நிரப்பும். உங்க மேலையும் இந்த மகிமை வந்து தங்கணும்னு ஆண்டவர் விரும்புறாருங்க. இழந்து போன மகிமையை மறுபடியுமாய் உங்களுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். அதனால தான் இந்த ஏசாயா சொல்றான், நான் வந்து ஊழியம் செய்கிறேன், ஆனால் எந்த ஜனங்கள் நடுவில் வாசம் பண்றனோ அந்த ஜனங்கள் மாதிரி நான் ஆயிட்டேன். அதனால இப்போ அசுத்த உதடு உள்ள மனுஷன் நடுவில் நான் வாசம் பண்றேன், அசுத்த உதடு உள்ளவனாக இருக்கிறேன். இந்த மகிமை இறங்கும் பொழுது அவன் சொல்றான், சேனைகளின் கர்த்தரை என் கண்கள் என்ன கண்டதே என்று சொல்லுகிறான். தன்னுடைய குறைகளை, தன்னுடைய பிழைகளை, தன்னுடைய தவறை உணர்கிறான். உணர்ந்து அவன் வருத்தப்படுகிறான். வருத்தப்படும் பொழுது இப்போ
அந்த சேராபீன்களில் ஒருவன் பரலோகத்திலே இருக்கிற பலிபீடம் இருக்கிறது. எல்லாமே பூமியில் என்னென்னலாம் கர்த்தர் வச்சிருக்கிறாரோ அதெல்லாம் பரலோகத்தில் உள்ளவைகள் தான். பரலோகத்தில் ஆசரிப்பு கூடாரம் இருந்துச்சு. அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கொண்டு வந்து மோசேகிட்ட காண்பித்து இதன்படி செய்ய மாதிரியாயிரு, கவனமாயிரு, எச்சரிக்கையாயிருன்னு சொன்னார். அப்போ பரலோகத்தில் பலிபீடம் இருக்கிறது, பரலோகத்தில் அக்கினி இருக்கிறது. அந்த அக்கினியினுடைய தழலில் இந்த தூதன் ஒரு குரட்டல், ஒரு தழல் எடுத்து கொண்டு வந்து இந்த ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய நாவை தொடுகிறான், வாயை உதடுகளை தொடுகிறான். தொடும் பொழுது என்ன சம்பவிக்குது அப்படின்னா, அப்பொழுது சேராபீன்கள் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பை தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்தான். அதனால் என் வாயை தொட்டு, இதோ உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தி ஆயிற்று. எப்படி பாருங்களேன், நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் எப்படி வரும் தெரியுமா? நீங்களும் தவறான வார்த்தைகளை பேசுகிறீங்களோ, தப்பான வார்த்தைகளை பேசுகிறீங்களோ, தவறான பேசுகிற ஜனங்கள் நடுவில் உட்கார்ந்து கதை பேசுகிறீங்களா? 4 பேர் 5 பேர் கூடி கூடி தப்பா பேசுறீங்களா, தவறா பேசுறீங்களா, அசுத்தமானதை பேசுறீங்களா? கவனம், இந்த செய்தி உங்களுக்கு நேரே வருகிறது. அவன் அப்படி ஒரு தீர்க்கதரிசி தான், தீர்க்கதரிசி, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டியவன் சொல்றான், நான் அசுத்த உதடு உள்ள மனுஷன், அசுத்த உதடு உள்ள ஜனங்கள் நடுவில் நான் சரி இருக்கிறேன்றான். இன்னைக்கு நாமளும் அப்படி தானேங்க, கூடி கூடி பேசுகிறோம், அடுத்தவங்களுக்கு விரோதமாக பேசுகிறோம், கர்த்தருக்கு விரோதமாக பேசுகிறோம். நீங்கள் பேசுகிற எல்லா வார்த்தைகளை குறித்து நான் 2 வசனத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று, மத்தேயு 12:36 மனுஷர்கள் பேசுகிற வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கணக்கு கொடுக்கணுங்க. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நியாய தீர்ப்பு நாளுக்கு வரும். நீங்கள் வீட்டில் பேசுகிறது, வெளியே பேசுகிறது, ரகசியமாக பேசுகிறது, செல்ஃபோனில் பேசுகிறது. இப்போ செல்ஃபோனில் ஒரு பிரச்சனை வந்துட்டுனா கொஞ்சம் ரூபாயை கட்டி இந்த நம்பரை கொடுத்து இந்த நம்பர் யார் யாரோட பேசியிருக்கா, என்ன ரெக்கார்ட் ஆகிருக்குன்ட்டு எடுத்துடுறாங்க. இது இந்த உலக வாழ்க்கையில் சில காரியத்தை பேஸ் பண்ணுறதுக்காக எடுக்கிறாங்க. ஆனால் பரலோகத்தில் பேஸ் பண்ண முடியாது. நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் அங்கே ரெக்கார்ட் ஆகிரும், நியாய தீர்ப்புக்கு வரும். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்து சபைக்கு, கொரிந்து மக்களுக்கு எழுதுகிறார். எப்படின்னு கேட்டால் 2 கொரிந்தியர் 5:10 மனுஷன் அவனவன் செய்த நன்மை காயிலும் தீமை காயிலும் நாம் கிறிஸ்துவுடைய நியாயாசனத்துக்கு முன்னால் வரணுன்றார். யாரும் தப்ப முடியாது. அதனால சிலர் பேசி பேசியே வருத்தத்தில் இருப்பாங்க, சிலர் பேசி பேசியே வாழ்க்கையை தொலைச்சிருப்பாங்க. பேச்சை குறைச்சிட்டாலே 99 பிரச்சனைகள் தீர்ந்துருங்க. கொஞ்சம் அமைதியாக இருந்து பாருங்க, ஒரு நாள் அமைதியாக இருந்து பாருங்க, ஒரு வாரம் அமைதியாக இருந்து பாருங்க, வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை தீர்ந்துடும். குடும்பத்திலையும் பேச வேண்டிய, அதாவது தாவீது சொல்றான், நலமானதை கூட என்னால் பேச முடியலன்றான். அப்போ என் வாய்க்கு காவல் வையும் ஆண்டவரே, நான் தப்பாக பேசிடுறேன் அப்படின்றான். இப்போ எல்லாருடைய வாழ்க்கையிலையும் தவறுன்னு ஒன்று என்ன செய்யுது இருக்கு, தப்புன்னு ஒன்று வந்துடுது, பேசிடுறோம். சில நேரங்களில் சில கோபத்தை அடக்க முடியல, பேசிடுறோம், தப்புங்க. இயேசு பிலாத்துக்கு முன்னால் நிற்கிறார். ஆனால் அதை ஏசாயா சொல்றார், அந்த நாட்களில் மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல் இருந்தார் என்று சொல்லி ஏசாயா சொல்லுகிறார். அவர் சொல்லலாமே, நான் தேவனுடைய குமாரன், என்னை யாருமே தீர்ப்பு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல, அப்படி சொல்லலையே. தீர்ப்புக்கு ஒப்பு கொடுக்குறாருங்க. அவருடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியதல்ல, அவருடைய ராஜ்யம் பரலோகத்துக்குரியது. இங்கே யார் யாரெல்லாம் என்னென்ன செய்கிறீங்களோ அத்தனையும் செய்கிறீங்கல்ல, ஒரு நாள் சொல்வார், நீங்கள் எல்லாரும் அங்கே வாங்க, நியாய தீர்ப்புக்கு வாங்க, அப்படி பார்க்கலாம். அதனால் ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறார், சாந்தமாக இருக்கிறார், மனத்தாழ்மையாக இருக்கிறார், பொறுமையாக இருக்கிறார். ஏன்? அவர் நலமானதை கூட நான் பேசலை என்று சொல்கிறார் தாவீது. உங்கள் வாழ்க்கையில் வறுமைக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரசங்கியில் ஒரு வசனம், நல்ல ஒரு அருமையான வசனம் இருக்குது. பிரசங்கி 5:6 நான் வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. பிரசங்கி 5:6
உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கூடாது. நல்ல கவனிங்க, உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக உன் வாய்க்கு இடம் கூடாதே, அது புத்தி பிசகினால் செய்ததென்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியலை அழிப்பானேன். வார்த்தைக்கும் வாழ்வுக்கும் சம்பந்தம் இருப்பது போல வார்த்தைக்கும் ஆசீர்வாதத்திற்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. வார்த்தைக்கும் வாழ்வுக்கும் சம்பந்தம் இருக்கிறது, வார்த்தைக்கும் ஆசீர்வாதத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறது, வார்த்தைக்கும் கர்த்தருக்கு சம்பந்தம் இருக்கிறது, வார்த்தைக்கும் குடும்பத்துக்கு சம்பந்தம் இருக்கிறது. அதனால தான் அவர் சொல்றார், உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடுக்காத. அப்ப எல்லாத்துக்கும் கேடு தெரியுமா? வாய் தான். வாய் தேவையில்லாத பேசி, சில வீடுகள்லாம் பார்த்தா எப்போ பார்த்தாலும் சண்டை தான் நடந்துகிட்டு இருக்கும். தப்பு தப்பா பேசி, கெட்ட வார்த்தைகளை பேசி, தவறான வார்த்தைகளை பேசி, எதுக்கு நீங்க நிம்மதியா இல்லாம மற்றவர்கள் நிம்மதியா இருக்க விடாதபடிக்கு? அது என்ன வாழ்க்கை? அதனால தான் சொல்லாரு, உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கூடாதே, அது புத்தி பிசைக்கிற. அது பேசி முடிச்சுட்டு சொல்லுவாங்க, ஐயோ தெரியாம பேசிட்டேன்னு. அதான் பேசி முடிச்சாச்சே, ரெக்கார்டு பரலவுது போயிட்ட, இனி என்ன பேசி என்ன செய்ய போறீங்க? அதனால தான் யாருக்கு முன்னால என்ன பேசணும், எப்படி பேசணும் யோசித்து பேசணுங்க. நம்ம இன்னைக்கு நிறைய பேர் அப்படி பேசுறது இல்லை. சோத்திரம். இந்த ஏசாயா சொல்றாரு, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் எப்படி ஆனேன்? அசுத்த உதடுள்ள ஜனங்கள் நடுவிலே நான் உட்கார்ந்து பேசுனதுனால அசுத்தம் ஆயிட்டேன்றார் தீர்க்கதரிசி. மற்றவருடைய பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி, ஒரு தீர்க்கன் சொல்றான், நான் பாவி ஆயிட்டேன், என் வார்த்தையினால நான் அசுத்தம் ஆயிட்டேன். அசுத்த உதடு, அசுத்த உதடு ரொம்ப கேடான ஒரு காரியம் இல்லையா? அதுக்கு பிறகு அவர் இந்த அந்த உதட்டை தொட்டதுக்கு பிறகு சொல்றாரு, உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான். தூதன் சொல்லிட்டான், எப்பா உன் அக்கிரமம் நீங்கிட்டு உன் பாவமும் நிவிர்த்தி ஆயிற்று அப்படின்னோடனே, அதுக்கப்புறம் இப்போ கர்த்தர் பேசுறாரு பாருங்களேன். இவ்வளவு நேரம் பேசல, இவன் தான் பார்த்தான் பேசினான். ஆனால் இப்போ கர்த்தர் பேசுற, யாரை நான் அனுப்புவேன்? அழகான ஒரு வார்த்தைங்க. யாரை நான் அனுப்புவேன்? நமது காரியமாக யார் நமது காரியமாக போவான் என்று உரைக்கிற ஆண்டுடைய சத்தத்தை கேட்டேன். இதுவரைக்கும் மனுஷ சத்தத்தை கேட்டு 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 அசுத்தமாய் போனவனுக்கு, அசுத்தமான சிந்தை வந்தவனுக்கு இப்ப கர்த்தர் பேசுறாரு, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார்கள் என்கிற ஆண்டோட சத்தத்தை கேட்டு அதற்கு இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். இந்த 6ஆம் அதிகாரத்திற்கு பின்புதான் ஏசாயா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாக ஆரம்பித்தது. இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து, வளர்ப்பை குறித்து, ஊழியத்தை குறித்து, பாடு மரணங்களை குறித்து, உயிர்த்தெழுதலை குறித்து, நித்திய நியாய தீர்ப்பை குறித்து, 1000 வருஷ அரசாட்சி குறித்து, வெள்ளை சிங்காசனத்தை குறித்து தெளிவாய் எழுதுகிறான். 6ஆம் அத்தியாயத்தோடு ஏசாயா சாப்டர் மற்ற பழைய காரியங்கள், அசுத்தங்கள் எல்லாம் நீங்கிற்று. அப்பந்தான் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு வரும்பொழுதுதான் கர்த்தர் தன்னுடைய குமாரனை, அதாவது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக பிறந்த 700 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவன் தான் ஏசாயா தீர்க்கதரிசி. பிரியமான தேவஜனமே, அசுத்தமாய் வாழ்ந்து நிம்மதி இல்லாமல் கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு வாழ்றதை விட பரிசுத்தமாய் வாழ்ந்து சமாதானமாய் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இல்லற வாழ்க்கையாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், குடும்ப காரியமாக இருக்கட்டும், தனிப்பட்ட காரியமாக இருக்கட்டும், பரிசுத்தமாய் வாழ்ந்து பாருங்க, மகிமை உங்கள் மேலே இருக்கும். மகிமை உங்கள் மேலே இருக்கும் பொழுது தேவ தரிசனங்களை காணலாம், தேவ ரகசியங்களை காணலாம், வெளிப்பாடுகளை கொண்டு வரலாம், தேவனுடைய திட்டத்தை வெளியே கொண்டு வரலாம். பிரியமான தேவ ஜனமே, அப்படித்தான் ஏசாயா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாக ஆரம்பித்தது. இப்பொழுதும் இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்ன? தேவையில்லாத இடங்களில் போய் உட்காராதிருங்கள், தேவையில்லாத நபரோடு பேசாதிருங்கள். கூடுமான வரைக்கும் வேதத்தை எடுத்து வாசிங்க, நல்ல ஜெபிங்க, நல்ல வீட்டில் ஒரு நல்ல மெமரி கார்டை பதிஞ்சு, வசனத்தை பதிஞ்சு அதை கேட்கும்படியாக செய்யுங்க.
நல்ல பாடல்களை கேட்கும்படி செய்யுங்க. உங்கள் எண்ணங்கள், சிந்தைகள் அந்த பாடலோட, அந்த ஜெப சத்தத்தோட, அந்த ஆராதனையோட, அந்த வசனத்தோட அப்படியே உங்களை ஆளுகை செய்யும் பொழுது ஒரு தெய்வீக சமாதானம் உள்ள வரும். அப்படி நிரப்பும் பொழுது தேவ மகிமை வரும். அழகான ஒரு ஆசீர்வாதம், பாதுகாப்பு உண்டாகும். யாரை நான் அனுப்புவேன் என்கிற ஆண்டோட சத்தத்தை ஏசாயா கேட்டான், தீர்க்கன் கேட்டான். இன்றைக்கு ஆண்டவர் நீங்கள் அப்படி அந்த பரிசுத்தமாய் வாழும் பொழுது உங்களை பார்த்து கேட்பார், யார் நமது காரியமாய் போவார்? நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பு பிதாவே, உசியா ராஜா மரணம் அடைந்த காலத்திலே ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருந்து அதை கண்ட ஏசாயா தீர்க்கதரிசி சேராபின்களை பார்க்கிறான். அவர்கள் புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று. கூப்பிடுடைய சத்தத்தினால் மகிமை இறங்கிற்று, பிரசன்னம் இறங்கிற்று. அந்த ஆலயம், தேவாலயம் மகிமையினால் நிறைந்தது. இப்பொழுது ஏசாயா சொல்லுகிறான், ஆண்டவரை காண்கிறான். அசுத்த உதடுள்ள மனுஷன் நடுவில் வாழ்றையா, என் வாழ்க்கையை மாற்றும் என்று ஒப்பு கொடுத்தது போல நாம் இன்றைக்கு ஒப்பு கொடுப்போமானால் கர்த்தர் நம்மளை கரத்தில் எடுத்து பயன்படுத்துவார், அக்னி ஜோலையா மாற்றுவார். மகிமை நம்ம மேலே இருக்கும். மகிமையானவள் மேலெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் காவல் தங்கும். நன்றி ஆண்டவரே. இந்த காணொலியை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும். ஜாஸ்வா டிவி ஆண்டவரை குடும்பத்தினருக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், வாழ்த்துகிறோம், ஜெபிக்கிறோம். தம்முடைய விசேஷித்த ஆசீர்வாதத்தினால குடும்பங்களை கர்த்தர் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறியா. கனப்படுத்துங்க, உயர்த்துங்க, பெரிய காரியம் செய்யுங்க. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.